லூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, உங்களுடைய முழு இருதயத்தோட என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டடைவீர்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய முழு இருதயத்தோட அவருடைய பிரசன்னத்தை நம்ம தேடுவோம் என்றால், முழு தாகத்தோட, எப்படியோ அரைகுறையாக அல்ல, முழு இருதயத்தோட, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம ஆண்டவரை தேடுவோம் என்றால் நிச்சயமாக அவரை நம்ம கண்டுபிடிக்க முடியும், கண்டடைய முடியும். இந்த உலகத்துல பார்க்கும்போது அநேக தேவனை முழு இருதயத்தோட தேவனை தேடல, ஏதோ ஒரு பேருக்கு வேண்டிட்டு அரைகுறையாக தன்னுடைய வாழ்க்கையில தேவனை தேடுகிறார்கள். அரைகுறையாக தேடும்போ தேவன் அவர்களுக்கு என்ன தென்பட மாட்டார், அவருடைய சமூகத்துல வரமாட்டார். நம்ம முழு இருதயத்தோட வாஞ்சையோட தேடும் போதுதான் ஆண்டவர் நமக்கு பக்கத்துல கடந்து வருவார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில முழு இருதயத்தோட தாகத்தோட கர்த்தரை தேடினான். தேடினப்போ ஆண்டவர் அவன் பக்கமாக இறங்கி வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யணும்? ஆண்டவரை அதிகமாக தேடணும். எரேமியா 29வது அதிகாரம் 13வது வசனத்துல, உங்கள் முழு இருதயத்தோட என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எஸ், விலகி போன கர்த்தர், தூரம் போன கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய சமூகத்துல கடந்து வருவார். இஸ்ராயேல் ஜனங்கள் தேவனை தேடுவதை விட்டு விட்டார்கள். ஆனா கர்த்தர் அவர்களிடத்துல சொல்லுகிறார், நீங்க என்ன முழு இருதயத்தோட தேடுவீர்கள் என்றால் நிச்சயமாக கண்டடைவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவர் மேல தாகம் கொள்கிறவர்களாக இருப்போம். அடுத்த வசனம், என்னுடைய சங்கீதம் 9:1, முழு இருதயத்தோடு கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிக்க துதிக்கதான் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய சமூகத்துல இறங்கி வரும். பைபிள்ல தாவீது இருதயத்துக்கு ஏற்ற, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. ஏன் ஆண்டவர் தாவீத என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால், ஆண்டவரை அதிகமாக துதித்தான். தான் தனிமையாக இருக்கும்போது, யாரும் இல்லாத வேளையிலும் தன்னுடைய கிண்ணறத்தை எடுத்து அதிகமாக தேவனை பாடி துதித்ததின் காரணம் ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டான். அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான். நமக்கு தெரியும், ஆடுகளை மேய்க்கிறவன். தகப்பனுடைய ஆடுகளை வனாந்திரத்துல காடுகள்ல கொண்டு போய் மேய்த்து கொண்டு வருவான். ஆனாலும் ஆண்டவர் மேல அதிகமாக பிரியமா இருந்தான். ஆண்டவரை துதித்தான். துதித்த தாவீதினுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல என்ன செய்யணும்? முழு இருதயத்தோட கர்த்தரை நேசிக்கணுமா? கர்த்தரை நேசிக்கணும். ஹல்லேலூயா. மத்தாயி 22 அதனுடைய 37வது வசனத்துல சொல்லப்படுகிறது. மத்தாயி 22 அதனுடைய 37வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப நம்ம எப்படியெல்லாம் அன்பு கூறணும்? முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட ஆண்டவர் மேல என்ன செய்யணுமா? அன்பு கூறணும். எல்லாம் முழு முழுதாக போட்டிருக்கிற இல்லையா? முழு, ஹாஃப் இல்ல, அரையாக இல்ல, முழு இருதயத்தோட அவரின் மேல என்ன செய்யணுமா? அன்பு கூறணுமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை தேவனிடத்துல அன்பு கூறணும், தேவனை நேசிக்கணும். தேவன் நம்மளை நேசிக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளில கர்த்தரிடத்துல ஒரு
மிகுந்த ஒரு அன்பு நம்ம என்ன செய்யணும், செலுத்தணும். அடுத்து வேதம் சொல்கிறது, யோவேல் அதனுடைய 12 13 வசனத்தை வாசிக்கும்போ அந்த வசனத்துல முழு இருதயத்தோட கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டுமா, முழு இருதயத்தோட தேவ சமூகத்துல நம்ம என்ன செய்யணும், திரும்பி வரணும். நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தா தேவ சமூகத்துல என்ன செய்யணும், திரும்பி வரணும். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவீர்கள் என்றால் திரும்புவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது, உபவாசத்தோட என்ன செய்யணுமா, அழுகையோட புலம்பலோட ஆண்டவருடைய சமூகத்துல கடந்து வரணுமா. பாவம் செய்து ஒருவேளை தவறி வழி தூரம் போயிருக்கலாம், தேவனை விட்டு மிகுந்த தூரம் போயிருக்கலாம், சபைக்கு போகாமல் இருக்கலாம், நீங்க தேவனை ஆராதிக்காமல் இருக்கலாம், தேவனை மறந்து இருக்கலாம். ஆனா வேதம் சொல்கிறது, முழு இதயத்தோட தேவனுடைய சமூகத்துல திரும்புங்கள். உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், கண்ணீர் விட்டு உபவாசத்தோட தேவனுடைய சமூகத்துல அழுகையோட புலம்பலோட கடந்து வரணும். உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்துல திரும்புங்கள். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா திறந்து காட்டணும். நம்முடைய குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும், முழு இருதயத்தோட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் தவறு செய்திருக்கிறேன், உம்மை விட்டு தூரம் போயிருக்கிறேன், வழி விலகி போயிருக்கிறேன், பாவத்துல நான் கிடந்திருக்கேன், ஆண்டவரே பாவத்துல அடிமையாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், முழு இருதயத்தோட நீ திரும்பு, அழுகையோடு திரும்பு, புலம்பலோட திரும்பு. அப்போ கர்த்தர் என்ன செய்வார், உன்னுடைய வாழ்க்கைய ஹல்லேலூயா நன்மையாக மாற்றுவார். வெளிப்படையாக அல்ல சொல்லுகிறது, இருதயத்துல ஆழத்துல இருந்து நம்ம திரும்பும்போ அவர் மன இரக்கம் உள்ள கர்த்தர், மனம் இறங்குவார், மன்னித்து நமக்கு என்ன செய்வார், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தருளுவார். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்ம முதல்ல பார்த்தோம் என்ன, ஆண்டவருடைய வசனத்துல பார்த்தோம் என்ன பார்த்தோம், ஹல்லேலூயா. என்ன செய்யும், முழு இருதயத்தோட கர்த்தரை தேடுங்கள். ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோட கர்த்தரை துதியுங்கள், முழு இருதயத்தோட கர்த்தரை நேசிங்கள், முழு இருதயத்தோட கர்த்தரிடத்துல திரும்புங்கள். எஸ், இந்த நாள்ல எல்லாமே முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உடைய வாழ்க்கையில தருவார். ஆமென். தேவன் அற்புதம் செய்யட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்யட்டும். வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. ஆமென். ஆமென்.